இப்போ என்ன கொடுத்துக்கிறாங்க? நீங்கள் போட்டதில் வந்து x equal to y to x equal to 2 minus y. அப்போ இது வந்து ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்னு தெரிஞ்சிச்சு. ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்னு தெரிஞ்சிச்சு. அப்போ நீங்கள் போட்ட டயக்ராம் படி என்ன நடந்துக்குதுன்னா டயக்ராம் இதுதான் போட்டிருந்தீங்க, அதே போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச்சு. இது வந்து x equal to yங்கிற லைன், இது x equal to yங்கிற லைன் இது. அண்ட் ஆல்சோ இன்னொரு லைன் என்ன போட்டிருந்தீங்க, டூங்கிற பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகும். அப்போ டூங்கிற பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ்டு கர்வ் வந்துச்சு. எது ரீஜன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுதான் மிஸ்டேக் ஆயிருந்தது. இது வந்து y equal to 0 அந்த பாயிண்ட் அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறது மாற்றி மென்ஷன் பண்ணிங்க. இங்கே எழுதிக்கிட்டீங்க y equal to 0 to y equal to 1ன்னு போட்டீங்க. நம்மளுக்கு மெயின் ஐடியா என்ன, இது இன்டர்செக்ட் ஆகிற ஏரியா கண்டுபிடிக்கணும். கரெக்டாக இது இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ இது இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்களே, வைக்கு வந்து 1 போட்டால் என்ன ஆகும், 1, இது போட்டால் 1 வந்தது. அப்போ அதை வச்சுட்டு என்ன பண்ணீங்க, ஒரு கிராப் ட்ரா பண்ணிட்டீங்க. அதாவது இங்கிருந்து ஒரு டாட் லைன், இங்கிருந்து ஒரு டாட் லைன் எங்கே போடலாம், இங்கே டாட் லைன் எடுத்துக்கணும். இங்கிருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு டாட் லைன் போட்டுக்கணும். இங்கிருந்து ஒரு டாட் லைன் வரும். கரெக்டுங்களாம்மா? இது அக்யூரேட்டாக போட்டு காட்டிடுங்க. இப்போ போட்டு காட்ட முடியாது. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அடுத்த பாயிண்ட் என்ன பண்ண போறீங்கன்னா, y equal to 0, y equal to 0ங்கிறது பாயிண்ட் என்னது, இது ஃபுல்லாக சேர்ந்து y x axis y equal to 0 இருக்குங்களா, இந்த பாயிண்ட் y equal to 0. அடுத்தது என்ன, இதெல்லாம் லைன் ஈக்குவேஷன் எடுக்கலாமா? இந்த லைன் ஈக்குவேஷன் என்ன, x equal to y. இந்த லைன் ஈக்குவேஷன் x equal to 2 minus y. அடுத்து இன்னொரு பாயிண்ட் y equal to 1ங்கிற ஒரு பாயிண்ட் வேணும் லைனு. அப்போ y equal to 1ங்கிறதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். ஏன்னா y equal to 1 கொடுத்துக்கிறாங்க. அப்போ y equal to 1ங்கிற ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணிடலாம். y equal to 1ங்கிற ஒரு லைன். இது எல்லாமே அக்யூரேட்டாக ட்ரா பண்ணிட்டீங்க. இப்போ இந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டீங்க. அதனால ரீஜியன் வந்து எப்படி வெர்டிகல் ஸ்ட்ரிப் ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்ங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இது வரைக்கும் ஓகேவா கண்ணு? டவுட் இருக்குங்களா தம்பி? டவுட் இருக்குதாப்பா? சார், நோ சார். இது வரைக்கும் நீங்களே போட்டீங்க. அந்த y equal to 0ங்கிற பாயிண்ட் மாத்திட்டீங்க. இப்போ ரெண்டு ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பா எப்படி மாத்துறது? ரெண்டு ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பா எப்படி மாத்துறது? அப்போ இங்க இருக்கிற பாயிண்ட் வச்சு மாத்த போறீங்க. எந்த பாயிண்ட்? இங்க லைன் வந்துக்குல்ல, அப்போ நல்லா பாத்துங்க. இங்கிருந்து இது ஒரு பாட்டு, அடுத்தது இங்கிருந்து இது ஒரு பாட்டு. கரெக்டா? இங்கிருந்து இது ஒரு பாட்டு. இது ரெண்டா காட்டிடுங்க. கொஞ்சம் கீழே இருக்க காட்டிங்க, இன்னும் நல்லா இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா என்ன மிஸ்டேக் ஆச்சுன்னு? இந்த லைன் என்னது? அவ்வளோதான் கண்ணு, அவ்வளோதான். இப்போ நீங்களே போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னது, இந்த லைன் என்னது, இந்த லைன் எழுதிடணும்ல. இது வந்து x equal to 1ங்கிற லைன். இது வந்து என்ன லைன், y equal to 1ங்கிற லைன். இப்போ சொல்றாங்க, இப்போ அந்த லிமிட் எப்படி மாறுது சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டா கட் ஆகும்ல ஐங்கிற லிமிட். அவ சொல்லுங்க, ஐ வந்து ரெண்டா கட். பொறுமையா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் y, அப்போ y to integral 0 to 1. So first equation வந்து இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து y தானே. ஓகே சார். y to 1 தானே, y to 1 கரெக்ட்டுங்களா? y to 1 நீங்க சொன்னபோது இது வந்து 0 to 1ங்கிறது கரெக்ட். கரெக்ட்டுங்களா? இது வந்து 0 to 1. இதுல என்ன டவுட் இருக்குங்களா? அந்த லிமிட் எடுத்துன டவுட் இருந்தா சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சார், எனக்கு அந்த y to 1 புரியல. y to 1 இங்க ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் கணி. ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் இந்த லைன் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் இங்க பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப். ஓ ஓகே சார், ஓகே சார். இப்போ x ஓட வேல்யூ என்ன? x வந்து y. இங்க இந்த லைன் x ஓட வேல்யூ என்ன? x ஓட வேல்யூ 1. புரிஞ்சுதுங்களா? ஓகே சார். செகண்ட் இதுக்கு வந்து integral 0 to 1 1 to 2 minus y. அவ்வளவுதான் தம்பி, வெரி குட். 1 to 2 minus y. இதுதான் இதுக்கு தான் 10 மார்க் கொடுக்குறாங்க. சரிங்களா? இது அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இந்த क्वेश्चन வந்து 13 மார்க் 16 மார்க்லயும் கேக்குறாங்க. இது 13 மார்க் क्वेश्चन, 16 மார்க் क्वेश्चन கேக்குறாங்க. உங்களுக்கு 10 மார்க்ல பார்த்தா இந்த மாதிரி क्वेश्चन வரும். இத மட்டும் மாத்தி கரெக்ட்டா போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வர்க் முடியுது. இப்போ என்ன பண்ணிக்கிறோம், ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பாவா தான் ரெண்டா கட் ஆயிடுது. இந்த ரெண்டா கட் ஆனதை வந்து என்ன பண்ண போறோம், ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்ல இருந்து வெர்டிகல் ஸ்ட்ரிப்பா மாத்த போறோம். ஓகே சார். வெர்டிகல் ஸ்ட்ரிப்பா மாத்த போறோம். இதே டயகிராம் எகைன் டிரா பண்ணிட்டு அந்த அப்படியே வெர்டிகலா மாத்திடுறாங்க. இதே டயகிராம் திரும்ப டிரா பண்ணிட்டு அப்படியே வெர்டிகலா மாத்திட்டு என்ன வரும்னு பார்த்து சொல்லுங்க பாப்போம். இது புரிஞ்சதுல எப்படி மாத்திச்சுன்னு? சார் புரிஞ்சு. எஸ் சார் புரிஞ்சு.
மாற்றி இது போடுறத தம்பி அது ரொம்ப ஈஸியானதான். அந்த ஸ்ட்ரிப் மட்டும் கரெக்டாக போட்டு திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்துடும். ஓகே சார். சரி, இப்போ இது வெர்டிகல் ஸ்ட்ரிப்பாக மாற்றி போடுங்க பார்க்கலாம். வெர்டிகல் திரும்ப அதே டயக்ராம் நானும் ஹெல்ப் பண்ணுறேன், நானும் ட்ரா பண்ணுறேன். பாருங்கள் அதே வருதான் பாருங்கள், எனக்கு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய டயக்ராம் போட்டுங்க, அப்புறம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சின்னதாக போட்டால் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு தெரியுது, கொஞ்சம் பெருசாக போட்டால் நம்ம நீட்டாக எழுதிக்கலாம். என்னென்ன லைன் வந்தது, ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ங்கிற ஒரு லைன் வந்தது. ஸோ அடுத்த லைன் பார்த்தா எக்ஸ் மைனஸ் 2yங்கிற ஒரு லைன் வந்தது. அடுத்து பார்த்தா ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற ஒரு லைன் வந்தது. ஒய் ஈக்குவல் டு இது வந்து ஒய் ஈக்குவல் டு 1ங்கிற ஒரு லைன், ஒய் ஈக்குவல் டு 1ங்கிற ஒரு லைன். அப்போ என்னாச்சு, இதில் இன்டர்செக்ட் ஆகிற ஏரியா வந்து, இதில் இன்டர்செக்ட் ஆகிற பார்ட் வந்து என்னது, இதில் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து 1,1 வந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணோம், அதனால் இப்போ சொல்லுப்பா. இதுக்கு ஒரு டாட் ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 to 1 சார். ஒரே நிமிஷம், நான் இப்போ வந்துடுறேன், நானும் செக் பண்ணிக்கிறேன். ஓகே சார். இப்போ என்னாச்சு, இதுக்கு வந்து வெர்டிகல் ஸ்ட்ரிப் போட்டோம். ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப்பில் வந்து வெர்டிகல் ஸ்ட்ரிப்பாக கன்வெர்ட் ஆகுது. அப்போ இது வெர்டிகல் ஸ்ட்ரிப், இது ஒரு வெர்டிகல் ஸ்ட்ரிப். இப்போ இன்டெகிரல் கண்டுபிடிக்கணும். இப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம ஈக்குவேஷன் எழுத போகிறோம். இது ஈக்குவேஷன் எது, ஒய் ஈக்குவல் டு இது வந்து ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்னு மாற்றணுமா? ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் வந்து ஒய் என்னடா மாறிடுது, ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைனு, இது வந்து என்னவும் ஒய் ஈக்குவல் டு 2 மைனஸ் எக்ஸுங்கிற லைனு, இது எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிற லைனு, இது ஒய் ஈக்குவல் டு 1ங்கிற லைனு, இங்கே வந்து ஒய் ஈக்குவல் டு 0ங்கிற பாயிண்ட்டு. வேறு ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டு 1 2 3 4 1 2 3 4 எல்லாமே வந்துருச்சு. இப்போ சொல்கிறேங்க, ஐ ஈக்குவல் டு 2 போட்டா சொல்லுங்க பார்க்கலாம். 1 2 ப்ளஸ் 1 2 சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இன்டெகிரல் 0 to 1 சார். 0 to y, வெரி குட். 0 to x தானே? 0 சார் ஃபர்ஸ்ட் பிராக்கெட், அந்த முன்னாடி வர இன்டெகிரல். இதுக்கு லிமிட் என்ன, 0 to 1 தான். 0 to 1 சார், அதுக்கப்புறம் 0 to x. வெரி குட்மா, கரெக்ட் கரெக்ட். செகண்ட் ஒன்னுக்கு 1 to 2 சார், ஃபர்ஸ்ட் இன்டெகிரல். ஆமா, இங்க ஏன்னா இங்க பாயிண்ட் வந்து இது 1ன்னு இருக்குது, இது வந்து 2ன்னு இருக்குது. எஸ் சார். ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது 1 to 2, ரைட் சைடில் இருக்கிறது 0 to 2 மைனஸ் எக்ஸ். அவ்வளோதான் கண்ணு, சூப்பராக சொல்லிட்டீங்க, சூப்பர், வெரி குட். ஓகே சார். அப்போ இங்கே உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் என்ன, இது கூட கொஞ்சம் xy dy dx, xy dy dx. ஓகே கண்ணு, ஜஸ்ட் இது இன்டெகிரல் கண்டுபிடிக்க நான் இதுக்கு எண்ட் ஆஃப் ரிசல்ட் வேணால் கொடுக்குறேன். இதுக்கு இன்டெகிரல் ஜஸ்ட் சேம் ஐடியா, உங்களுக்கு இன்டெகிரல் தெரியும், கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்சர் வேணால் கொடுக்குறேன். இது வந்து 1/8ன்னு வருது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இது சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு 5/24 வரும். எனக்கு சிம்பிளிஃபை பண்ணி போடுங்க, 2 சிம்பிளிஃபை பண்ணி போட்டு வந்து ஐயோட வேல்யூ 1/3ன்னு வரும். இன்டெகிரல் கண்டுபிடிச்சிட்டு இது எனக்கு இந்த ரிசல்ட் வருதா மட்டும் பார்த்து சொல்கிறாங்க. ஓகே, நம்மளுக்கு என்னன்னா மெயினாக டயக்ராம் கரெக்டாக ட்ரா பண்ணிட்டா போதும். அப்போ அதனோட பாயிண்ட்ஸ் லிமிட் பாயிண்ட் கரெக்டாக எடுத்துட்டா போதும், அவ்வளோதான். இது 2 ஒர்க்கு கரெக்டாக பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட் கரெக்டாக வந்துடும்.